வணக்கம், வெல்கம் பேக் டு ஹவுஸ் சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி vlog தான், பிளான்டிங் vlog தான். ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா வந்து 346வது மரக்கன்று நட்டு வச்சாச்சு. புங்க மரக்கன்று தான் நம்ம தம்பி யாரும் கொடுத்தது தான். இன்றைக்கி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அக்டோபர் 17ஆம் தேதி நேச்சுரல் என்கிரேவ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் சப்போர்ட்டர், அவரோட பேர் வந்து முத்து. அவர் வந்து இன்னிலேருந்து அவர் பர்த்டே அன்றைக்கி, அவரோட பர்த்டே ஆக்ஷன் அன்றைக்கி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவரோட பர்த்டேக்கு நம்மளோட செடிமகன் ஜேர்னியை பார்த்து நானும் இனிமேல் இந்த மாதிரி மரக்கன்று வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ப்ளஸ் அவரோட பர்த்டே அன்றைக்கி நான் ஒன்று வைக்கலாமா, நான் ஒன்று நட்டு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்காகவே நம்ம தம்பி யாரும் கொடுத்ததை டெடிகேட் பண்ணி இன்றைக்கி வச்சாச்சு. புங்க மரக்கன்று தான் வச்சுருக்கோம். ஸோ அவர் வீடியோ அனுப்பிச்சிட்டேன், அவர் சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரும் ஒரு செடிமகனாக மாறுவார்னு நினைக்கிறேன். ஸோ மரக்கன்று மேலே மண் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக தான் இருந்தது. சரள மண்ணுன்னு சொல்லுவாங்களே, நிறைய கல்லுகள் இருந்துச்சு. இப்போ கீழே போக போக ஓரளவு சாஃப்டாக இருந்தது. ஸோ நல்லாவே ஈஸியாகவே அதுக்கு ஒரு ஃபேமிலி நட்டு வச்சாச்சு. அது பக்கத்தில் ஏற்கனவே 7 மரக்கன்றுகள் இருக்குது, அதுக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 305வது மரக்கன்று. இங்கே பார்த்துட்டு இருக்கிறது இங்கே பாருங்கள், இது 305வது மரக்கன்று. ஸோ இது ஓரளவு வளர்ந்துட்டு தான் இருக்குது. வேலி போட்டிருந்தேன், பட் வேலியெல்லாம் நவுந்துருச்சு. அதனால் அதுக்கப்புறமா நல்லா வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நான் எப்போல்லாம் இந்த பக்கம் தண்ணி மரக்கன்று வச்சு முடிக்கிறேனோ அப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து இதுக்கும் ஊற்றி விட்ருவேன். ஸோ ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு. கீழெல்லாம் நல்லா ரூட் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது எப்படி வளருதுன்னு. ஸோ கம்மிங் பேக் டு vlog. ஸோ இந்த இடத்துல வந்து இதோட அந்த பர்டிகுலர் சைடில் பார்த்திங்கன்னா 8 மரக்கன்று வச்சாச்சு. 7 வந்து புங்க மரக்கன்று, ஒரு பூவரசன். எல்லாமே ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி வளர போகுதுன்னு. இன்னும் ஒன்று வைக்க போகிறேன் அந்த இடத்துல, இன்னும் ஒரு புங்க மரக்கன்று வைக்க போகிறேன். ஸோ தட் மேக்ஸ் 9. ஏன்னா நான் என்னோடய வாட்டர் கேனில் 10 லிட்டர் கேன் எடுத்துக்கும்போது 10 லிட்டர் வச்சு ஈஸியாக ஒரு லிட்டராக ஊற்ற முடியும். அதனால் அதுக்கு ஃப்ரைடே மட்டும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அதை பூஸ்டப் பண்ணி செல்ஃப் சர்வைவல் ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றலான்னு இருக்கேன். ஆடிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களா வளரட்டும்னு பார்க்குறேன். ஸோ தட் இஸ் தி டுடேஸ் vlog. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம மாதிரி யாராவது இயற்கை லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். விதைப்போம், படைப்போம்.